வித்யா இந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போகிறாங்க. வீட்டுக்கு போன வித்யா கிட்ட முருகன் கேட்குறாங்க, என்னாச்சு வித்யா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதே அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க. ஏன் இத்தனை நாளாக நம்மக்கிட்ட நீ உண்மையை சொல்லாமல் மறைச்சேன்னு அதே கேள்வி கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு வித்யா சொல்கிறாங்க, கிருஷினால அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, அந்த சின்ன பையனுடைய அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஃபாரின்லேயே இறந்துட்டாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க, அதான் கொஞ்சம் கவலையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ அவங்கள மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்ல, முருகன் ரொம்ப சுகமாக போய்ட்றாங்க. பாவம் இனி அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் இனி முத்து வீட்டில் இருக்க போகிறானேன்னு சொல்ல, முத்து அண்ணன் வீட்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் முத்து அண்ணன் அந்த முத்து வீட்டில் தான். ஆமாம் முத்துவையும் மீனாவையும் கிருஷிக்கு நல்லா தெரியும். கிருஷிக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க பாட்டி அங்கே முத்து வீட்டில் கொண்டு விடதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் நல்லது தான். ஏன்னா அந்த கிருஷிக்கும் முத்துவையும் மீனா சிஸ்டரையும் ரொம்ப பிடிக்கும்னா அவன் அங்கே இருந்தாலும் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு முருகன் சரி வித்யா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக, ஒரு வழியாக இவரை சமாளிச்சாச்சு. இவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கணும், இல்லைனா முத்துக்கிட்ட எதையாவது உளறி வச்சிருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து கிளம்புனதுக்கு பிறகு இப்போது முருகன் என்ன பண்ணுறாங்க, நேராக செட்டுக்கு போகிறாங்க. செட்டுக்கு போனதுக்கு பிறகு நானும் கேள்விப்பட்டேனே வித்யா இப்போ தான் விஷயத்த சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா முருகா, நானும் இதை எதிர்பார்க்கல. கிருஷோட அம்மா இப்படி திடுதிப்புன்னு இறந்துருவாங்கன்னு நானும் நினச்சி பார்க்கல. பாவம் இனி அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அவன் வாழ்க்கை கஷ்டப்படும்னு நினச்சோம். ஆனால் அவங்க பாட்டி இப்போ என்கிட்டையும் மீனா கிட்டையும் கிருஷை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இனி அவனுக்காகவாது அவனை நல்லபடியாக வளர்க்கணுன்றதுக்காகவது நான் இன்னும் அதிகமாக உழைக்க போகிறேன்னு சொல்ல, டேய் முத்து, அப்புறம் கிருஷிக்காக வேண்டி நீங்கள் 2 பேரும் குழந்தையில பெற்றுக்காமல் இருந்துடாதீங்கன்னு சொல்ல, சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா செல்வம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த விஷயம் கிருஷோட பெரியப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அது தெரியாதுண்ணே, நானும் விஷயத்த சொல்லலைண்ணே, ஒருவேளை அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்களோ என்னவோன்னு சொல்ல, நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே கிருஷோட பாட்டிக்குமே அவங்க மேலே கோவம் இருக்க தானே செய்து, ஏதோ அன்னைக்கு குழந்தைய பார்க்கணுன்னு கேட்டதுக்காக அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க, மற்றபடி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதல்ல அப்படின்னு சொல்ல, சரிண்ணே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே முருகன் என்ன பண்ணுறாங்க, ஊர்லேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க அண்ணா அண்ணி, அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுக்கு பதட்டமாக போயிடுது. அப்போ கிருஷி இப்போ எங்கே இருக்கான், இப்போ அவன் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ, நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லேடி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, கிருஷி நம்ம கூட அனுப்ப மாட்டேன்னு அந்த கல்யாணி சொல்லிட்டு இருந்தா, இப்போ அந்த கல்யாணி உயிரோடவே இல்லை, பேசாமல் நம்ம கிருஷி நம்ம கூட கூட்டிகிட்டு வந்து வளர்த்துடலாங்க, அவங்க பாட்டி ஒத்துக்க மாட்டாங்களேன்னு அவரும் சொல்ல, அவங்கள எப்படியாவது நம்ம சம்மதிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பினவங்க நேராக இங்கே கிருஷோட பாட்டி வீட்டுக்கு வராங்க. கிருஷோட பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு முருகன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லும்போது, நானும் கேள்விப்பட்டேன், எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, கல்யாணி இறந்துட்டதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே பகீர்னு தூக்கி போடுது. இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலேன்னு கிருஷோட பாட்டி நிற்க, ஆமாம் கிருஷியை நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், நாங்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு 2 பேரும் கிருஷோட பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு தடுமாற்றத்தோட அங்கே கிருஷோட பாட்டி சொல்லும்போது, அதுக்கு இங்கே இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இல்லை கிருஷு ரொம்ப பாவம், அப்பாவும் இல்லை இப்போ அம்மாவும் இல்லை, அவனை நீங்கள் தனியாக வச்சு கஷ்டப்பட்டு வளர்க்க முடியாது, நாங்கள் அவனை நல்லா பார்த்துக்கிறோம், ஏகப்பட்ட சொத்து இருக்குது, எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை, கிருஷை நான் என் சொந்த மகனாக பார்த்துப்பேன், என் தம்பி பையன் ஏன் மகனாட்டம் தானே, அவனை நாங்கள் நல்லா பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கல்யாணியை கொடுமைப்படுத்தின மாதிரி கிருஷியும் கொடுமைப்படுத்திட்டோன்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம், அப்படி எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லை கிருஷி இப்போ எங்கள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க, உங்கள் கூட இல்லைன்னா கிருஷி எங்கே இப்போன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, கிருஷி அவனுக்கு பிடிச்ச இடத்துல முத்து வீட்டில் தான் இருக்கான்னு சொல்ல, அன்னைக்கு டிரைவராக வந்தானே அந்த முத்து வீட்டிலேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்ல, கிருஷி அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, கிருஷி இப்போ அவங்க கூட இருக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே தான் இருக்கான்னு சொல்ல, இங்கே நாங்கள் கிருஷியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம், அவன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனால் ஒரே ஒரு தடவை நாங்கள் அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்லும்போது கிருஷியோட பாட்டிக்கு பகேன்னு தூக்கி போடுது. அந்த வீட்டுக்கு போனால் கல்யாணியை பார்த்துருவாங்களேன்னு பயப்படுறாங்க. ஆனால் கிருஷிப்பாங்க இல்லை, அவங்க 2 பேரும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கிருஷி நீங்கள் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் பண்ண தப்புக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தண்டனை கிடச்சிட்ருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்கு பிராயச்சித்தை கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணு கல்யாணி எங்களை மன்னிக்காமலே போய் சேர்ந்துட்டா, இந்த பாவம் இன்னையும் என்றைக்குமே தொடரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அழுக. அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க, நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு குழந்தை
வரக்குன்னு அங்கே கல்யாணியுடைய அம்மா சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. என்னம்மா இது பிரச்சனை வேறு மாதிரி வேற எங்கேயும் போகிற மாதிரி இருக்கேன்னு மகேஸ்வரி சொல்ல, நானும் அதை தான் நினைக்கிறேன்னு அங்கே அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷோட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கிளம்பிட்டு போனவங்க நேராக முருகனை தான் பார்க்குறாங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன் முருகான்னு சொல்ல, என்ன இப்படி உடனே கிளம்பிட்டீங்க, நீங்கள் கிருஷை மீட் பண்ணலையான்னு சொல்லி கேட்க, அவங்க பாட்டிக்கு நாங்கள் கிருஷை பார்க்குறதுல விருப்பம் இல்லை போல், அவங்க என்னைக்காவது கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு கிருஷை பார்க்காம போனால் எப்படி, நான் இங்கே முத்து அண்ணன் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, டேய் முருகா அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க செட்டுக்குள்ளே. என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சரிக்கும் போது, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களான்னு சொல்ல, ஆமாம் இப்போது ஓரளவுக்கு நம்ம கிருஷும் அந்த விஷயத்துலேருந்து தெளிஞ்சு தேறி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, கிருஷை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், நான் உங்கள் பாட்டிக்கு தான் பிடிக்கலன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், கிருஷ் எங்கள் வீட்டில் ஹாப்பியாக தான் இருக்கான், பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பி ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு முத்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே தான் இங்கே கிருஷ் ஓடி ஆடி மீனா கூட விளையாடிட்டு இருக்க, இந்த குட்டிச்சாத்தானை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க போலன்னு விஜயா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க நேரம் வீட்டு வாசலில் முத்து கூட 2 பேரும் வந்து நிற்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ் உடனே மீனா பின்னாடி போய் ஒளியவும் செய்கிறாரு. அப்படி அவங்க அந்த நேரத்தில் ஒளியும் போது அங்கேருந்து வந்த கிருஷோட பெரியப்பா கிருஷிக்கிட்ட பக்கத்தில் போக, கிருஷ் உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு எல்லாத்தையும் கொடுக்க, ஆமாம் இது யாருன்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கேட்க, இதான் கிருஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவனுக்கு சொந்தமே இல்லைன்னு சொன்னேன், பெரியம்மா பெரியப்பான்னு இவங்க எல்லாரும் இருக்கும்போது அவன் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், பேசாமல் அவனை அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட அனுப்பி வை, அவன் அங்கே போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இதை வந்திருக்க 2 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. கிருஷை பார்க்குறாங்க. கிருஷிக்கு எங்கள் கூட வர விருப்பம்னா நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போகவும் தயாராக தான் இருக்கோன்னு சொல்ல, டேய் உங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் உன்னை கூப்பிடுறாங்கல்ல, நீ அவங்க கூட அங்கே போய் ஜாலியாக இரு, நீ இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, இதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு அவனுக்கிட்டே கேட்போம், அவனுக்கு எங்கே விருப்பமோ அவன் எங்கே இருக்கட்டும், நீங்கள் முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்ல, நான் முத்து அங்கள் கூடயும் மீனா ஆண்டி கூடயும் தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கிருஷி சொல்ல, அவன் அம்மா வேற இல்லை ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இது, அவங்க பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை நீங்கன்னு சொல்ல, இல்லை மீனா அவசரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ஷோரூம்க்கு போயிட்டு வந்த ரோஹிணி மனோஜ் 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வர மனோஜ் ரோஹிணி 2 பேருமே பார்த்து அதிர்ச்சியில் இங்கே 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. கிருஷியோட பெரியம்மாவும் பெரியப்பாவும். கல்யாணி நீ இறந்துட்டதா உங்கள் அம்மா சொன்னாங்க, ஆனால் நீ இங்கே கிருஷ் கூட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போக, இல்லைங்க இது கல்யாணி கிடையாது, இவங்க பேர் ரோஹிணி அப்படின்னு அங்கே நிற்கிற ஸ்ருதியை சொல்ல, எனக்கு தெரியாதா கல்யாணியை பற்றி, கல்யாணி தான் என் வீட்டுக்காரோடைய தம்பி மனைவி, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே நாங்கள் தான் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமே, கர்ப்பமாக இருக்கான்னு கூட பார்க்காம இவளை கஷ்டப்படுத்தணும், ஆனால் இவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதா சொன்னாங்க, அதெல்லாம் நான் ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட்டேன், ஆனால் திடீர்னு இவ இறந்துட்டதா சொல்லி ஃபோன் வந்ததும் எங்களால் ஏற்றுக்கவே முடியலை, அவங்க அம்மா கூட இந்த விஷயத்த சொல்லலை, அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் கூட அவள் இறந்துட்டதான்னு சொன்னாங்க, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, அதனால் ஏதாவது நீ சண்டை போட்டு கிருஷி கூட இங்கே வந்து இருக்கியா, இதான் உன் வீடா, இதான் உன் ஹஸ்பண்டா, உங்கள் அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பெத்த பொண்ணை இப்படி செத்துட்டதான் உங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கக்கூடாது கல்யாணி அப்படின்னு அங்கே நிற்கிற அங்கே கிருஷியோட பெரியம்மா சொல்ல, இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ந்து போகிறாங்க. நான் என்ன இது விஷயம் இப்படி போயிட்டுருக்கேன்னு மீனா ஒரு பக்கம் பதட்டப்பட, என்ன மீனா என்னென்னமோ சொல்கிறாங்க, கல்யாணி அதான் கிருஷியோட அம்மா இறந்துட்டதா சொல்கிறாங்க, ஆனால் இவங்க என்னடானா கிருஷியோட அம்மா இதுதான் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒன்றுமே புரியாத மாதிரி நிற்க அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாலாம் எதுவும் நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், இவங்க பேர் ரோஹிணி, இந்த பொண்ணு என் பையன் எங்கள் வீட்டுக்கு மூத்த மருமக ரோஹிணி தான், இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்ல, எங்களுக்கு நல்லா தெரியும் இவ பேர் கல்யாணி தான், நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும். அதை பார்த்தா அத்தனை பேருமே நொறுங்கி போகிறது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியில் கலங்கியபடி நிற்க, கல்யாணி உனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, உண்மையிலேயே நீ இறந்துட்டு தான் நினச்சோம், சாரி கல்யாணி, ஆனாலும் உன் பையன் உன் கூட தானே இருக்கான், அப்படி இருக்கப்போ இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பையனை பத்திரமா பார்த்துக்கும், நாங்கள் அப்பப்போ வந்து இங்கே பையனை பார்த்துக்குறோம், சரிங்க நம்ம கிளம்பலாமா, கிரிஷ் நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க 2 பேருமே கிளம்பி போக, இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத விஜயா ரோஹிணி பக்கத்தில் வராங்க. என்னடி அவங்க சொல்லிட்டு போகிறது எல்லாமே உண்மையா, அப்போது உன் பேர் கல்யாணினா இவனுக்கு நீ தான் அம்மாவா, நீ இவங்க அம்மா இறந்துட்டதா அவங்க பாட்டி வந்து சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலேன்னு இங்கே விஜயா சொல்ல, இல்லை இதுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கணும்னா அவங்க பாட்டி
இங்கே வந்தால் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடா என்ன பண்ணுறதுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து வந்துட்டு அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க. உண்மையை சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணு இங்கே உங்கள் பொண்ணு உண்மையிலே இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாங்க. முத்து கேட்குறதுக்கு பதில் பேச முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணியுடைய அம்மாவும் அழுகிறாங்க. இப்படி அழுது தானே எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. பொண்ணு இறந்துட்டதா ஒரு பொய், அப்புறம் அப்பா இல்லைன்னு ஒரு பொய், நாங்கள் எல்லாரும் அனாதன்றா ஒரு பொய், என்ன எத்தனை பொய் தான் மறைச்சி வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே உங்கள் பொண்ணு இறந்துட்டாளா இல்லை இதான் நிற்கிறாளே இவ தான் உங்கள் பொண்ணா அப்படின்னு விஜயா பக்கத்தில் போயிட்டு அவங்க தோள்பட்டையை பிடிச்சு வேகம் அசைச்ச பதறி கேட்க அவங்க அழுகிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. இதெல்லாம் இப்படியே விட்டு ஆகாது, போலீஸ் கேஸுன்னு போனாதான் ஆகும். இவங்க பொய் சொல்லி கொண்டு வந்து இந்த பையனை இங்கே சேர்த்து விடணுன்றதுக்காக இல்லாத பொண்ணை இருக்கிறதா ஒரு பொய், இருந்த பொண்ணை செத்துட்டதா ஒரு பொய், என்னெல்லாம் பொய், இதை சும்மா விடக்கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே மனோஜ் கிட்ட சொல்ல, இருங்கம்மா நான் ஃபோன் பண்ணுறேன்னு மனோஜ் ஃபோனை கையில் எடுக்க, இல்லைம்மா அப்படிலாம் ஏதோ பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் காலில் தரையில் விழுந்து அழுகிறாங்க. என்ன பண்ணுறீங்க, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பை பண்ணிட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையில் நான் செஞ்ச துரோகம் இந்த தப்பை என்னை செய்ய வச்சிடுச்சு. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் பொண்ணு சாகலை, அவள் உயிரோடு தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா, இவ தான் என் பொண்ணு கல்யாணி அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை சொல்ல அத்தனை பேர் முகத்துலையும் எங்கள் பயங்கர அதிர்ச்சி அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே கிருஷி ஓடி போய் அம்மா பக்கத்தில் நிற்கவும் செய்கிறான். இதையெல்லாம் பார்த்த விஜயாவால் தாங்கிக்கவும் முடியலை, அதை ஏற்றுக்கவும் முடியலை. வீட்டில் உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. இங்கே கையெடுத்து கும்பிட்டு ரோஹிணியோடைய அம்மா அழுகவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள பல சலசலப்பு ஏற்படுது. எல்லாருமே ரொம்பவே மாறி மாறி இதை பற்றின பேச்சுக்களை பேசிட்டு அமைதியாக அங்கே நிற்கிற அவங்க அம்மாவையும் ரோஹிணி கிருஷியையும் பார்க்குறாங்க. ஆனால் உங்ககிட்டேருந்து இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாமான்னு அங்கே முத்துவும் சொல்ல, என்னடா நீ இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறியா? ஏன் உனக்கு இவங்கள ரொம்ப விஷயமா தெரியும்ல. ரோஹிணியை எப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தானோ அப்போவே உனக்கும் பொண்டாட்டிக்கும் இந்த எல்லா விஷயமும் தெரியலன்னு சொல்ல, அத்தை தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இவருக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு மீனா சொல்ல, அப்போது அவனுக்கு தெரியாதுன்னா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும்னு மீனா சொல்ல, அது இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. என்னம்மா சொல்கிறேன்னு அண்ணாமலை கேட்க, குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தப்ப தான் மாமா எனக்கே இந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்தும் அதிர்ந்து போக, அப்போ ஏன் மீன் அந்த விஷயத்தை அப்போவே சொல்லலைன்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது மனோஜாக இருக்கட்டும், இங்கே அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் அத்தனை பேரும் அங்கே விஜயாவையும் பார்க்குறாங்க, மனோஜையும் பார்க்குறாங்க. உன் பிள்ளை மனோஜுக்கு இனி இன்னொரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றதோ ரொம்ப பெரிய அது தவறு, அது கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா உன் பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க வர போறதே இல்லை. கிடைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். ஆனா அவனுக்கு இங்க ஒரு பொண்ணு பையனோட அந்த குழந்தைய பெத்தவ அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் நிச்சயமா வேண்டாம் தான் சொல்லுவான். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ தான் உன் பையன் வாழ்க்கையை கெடுத்த, ஆனா திரும்பவும் அதே தப்பை தான் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இப்போ என்னங்க அவளை இதே வீட்டில் வச்சு சீராட்டி பாராட்டி கொண்டாட சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, உன் முன்னாடி உன் பையனாலேயோ இல்லை இந்த பொண்ணாலேயோ இந்த வீட்டில் வாழ முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் நீ மீனாவை நடத்துகிற விதமே எப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க தானே செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ரோஹிணிக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கொடுமை நடந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு நீ ரோஹிணி இந்த வீட்டில் வச்சு பார்த்துக்க போகிறதில்ல. ரோஹிணி செஞ்சதை தப்பு தான், அந்த தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் உன் பையன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ ரோஹிணியை அவன் வாழ்க்கையிலேருந்து விரட்டிட்டா அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு, அது நடக்கவும் நடக்காது விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தாங்க பண்ண சொல்கிறீங்கன்னு விஜயா கேட்க, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். ரோஹிணிக்கு மனோஜ் தானே ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, என்னால் முடியாது, இவ கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்ல, அப்படி ஒன்று இருக்க முடியலைன்னா நீயும் இந்த ரோஹிணி இந்த வீட்டிலவே இருக்க வேணாம், நீயும் ரோஹிணி இந்த வீட்டிலேருந்து வாழ வேண்டான்னு தான் சொன்னேன். இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, அங்கே போய் தங்கி உங்கள் குடும்பத்தை நடத்துங்க, இனி யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் முகத்திலையும் முழிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ எனக்கு எதுக்குப்பா இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா இந்த தண்டனைக்கு முதல் காரணமும் முக்கிய காரணமும் நீயும் உங்கள் அம்மாவும் தான், அது அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இப்போது முத்துவும் மீனானு எல்லாமே பார்த்துட்டு இருக்க, கிருஷி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கிருஷிக்காக இறக்கப்பட்டு என்ன மீனாக போகுது, கிருஷிக்காக இறக்கப்பட்டனா நாமளும் அவங்க கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறோன்னு எங்கள் அம்மா நம்ம மேலே பழிய போடுவாங்க. அதே நேரத்தில் கிருஷிக்காக நம்ம யோசிக்காமல் இருக்க முடியாது. கிருஷி சின்ன பையன், அவன் வாழ்க்கைக்காக நம்ம ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த பார்லர் அம்மாவுக்கு நாம் உதவியாக இருக்கோன்னு சொல்லி நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிற விதமாக தான் இருக்குது. தப்பு செஞ்சுருக்காங்க, தண்டனை கிடைச்சி
உழைச்சி தானே ஆகணும் அப்படின்னு முத்துவும் மீனாவை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜயா அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே மனோஜ் ரோகிணி வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு நிலைமை. ஆனால் கிருஷி என்ன ஆக போகிறான்னு தெரியாமல் இங்கே முத்துவ மீனாவும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க பாட்டி மன்னிப்பு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு என் பொண்ணையும் பேரனையும் ஏற்றுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அழாத குறையா கெஞ்சிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. மொத்தத்தில் இங்கே அண்ணாமலை சொல்லிட்டு போன மாதிரி கிருஷி ரோஹிணி மனோஜ் 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கான தண்டனை ஒன்று செஞ்ச தப்புக்கான தண்டனை, அதை திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுவே இதே வீட்டில் இருந்தால் இங்கே விஜயாவால் மனோஜ் கெட்டு போயிடுவான்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணாமலை சரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க.